गाइस இன்னைக்கு ஏகப்பட்ட மூவி அப்டேட் இருக்குது. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட் இருக்குது. என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாரிசு படத்துல விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பைக்கோட ரேட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? விஜய் பைக்ல உட்கார்ந்துருக்கிற போஸ்டர் ரீசெண்டா ஃபேமஸ் ஆயிருக்குது. விஜய் உட்கார்ந்துருக்கிற அந்த பைக்கோடைய பேர் ஜாவா எஸ்ஏ அட்வென்ச்சர் என்றும் அந்த பைக் பெரும்பாலும் மலைப்பகுதிகளில் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த பைக்கோடைய குறைஞ்சபட்ச ரேட் எவ்வளோன்னா 2.5 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதான். பிரியா பவானி சங்கரோடைய அப்கமிங் மூவி லிஸ்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரியா பவானி சங்கர் அருண் விஜய் கூட யானை, தனுஷோடைய திருச்சிற்றம்பலம், ஜெயம் ரவி கூட அகிலன், எஸ்ஏ சூர்யா கூட பொம்மை, சிம்புவோட 10 தலை, கமல்ஹாசனுடைய இந்தியன் 2 இந்த படங்கள்லாம் பிரியா பவானி சங்கர் நடிச்சிட்டு வராங்களாம். தளபதி 67 அப்டேட் எப்போ வரும்னு லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டபோது அதுக்கு அவர் சொன்ன பதில், வாரிசு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் தளபதி 67 அறிவிப்பு வெளியாகும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராமா. மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் பொன்னியின் செல்வம் இந்த படத்தை பிரம்மாண்டமாக 2 பாகங்களாக உருவாக்குறாரு இயக்குனர் மணிரத்னம். இந்த படத்தோடைய டீசர் வெளியீட்டு விழாவை தஞ்சையில் நடத்த படத்தோட டீம் பிளான் பண்ணதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்குது. பொன்னியின் செல்வம் டீசர் வெளியீட்டு விழாவை தஞ்சையில் இல்லாமல் தற்போது வேறு ஒரு இடத்துல நடத்தலாம்னு பிளான் பண்ணதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்குது. ஜூலை லாஸ்ட்ல இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணுவாங்களாமா. பொன்னியின் செல்வம் படம் செப்டம்பர் 30 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாராவுடைய திருமணத்தை நடத்தி வச்ச ஐயர்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு ரீசெண்டா வைரல் ஆகிட்டு வருது. நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனுடைய திருமணத்தை நடத்தி கொடுக்கறதுக்காண்டி 5 ஐயர்களை புக் பண்ணியிருக்கிறாங்க. ஆளுக்கு 5 லட்சம் என மொத்தம் 25 சம்பளமாக கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகிருக்குது. இதுவரைக்கும் இந்த அளவு சம்பளம் அவர்கள் வாங்கினதே கிடையாதாமா. இந்த தகவலை ஒரு ஐயர் யூடியூப் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாரு. விஜயோடைய வாரிசு டைட்டிலுக்கு அஜித் படத்திற்கும் உள்ள ஒற்றுமை குறித்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. கடைசி 5 படங்களுமே வீலேயே ஆரம்பமாயிருக்குது. தற்போது விஜயோடைய படம் வீல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அஜித் சென்டிமெண்ட்லேயே விஜயும் ஃபாலோ பண்ணுறாரான்னு தெரியல. இதை வச்சு ரசிகர்கள் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் செஞ்சுட்டு வராங்க. வீல ஆரம்பித்த விஜயோடைய வேலாயுதம், வில்லு, வேட்டைக்காரன் படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரிதாக வரவேற்பு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அந்த வழக்கத்தை வாரிசு படம் உடைக்குமான்னு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். வாரிசு படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாக போதாம். விக்ரம் படத்துல கமலை எழுதி பாடிய பத்தல பத்தல பாடல் தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழியில வெளியாகி ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அனிருத் இசையில வெளியான இந்த பாடலை ரீசெண்டா பார்வை திறன் இல்லாத மாற்றுத்திறனாளியான திருமூர்த்தி பாடியது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. திருமூர்த்தியை நேரில் அழைத்து பாராட்டியுள்ளார் கமல். அவரை தனது KM மியூசிக் இசைப்பள்ளியில சேர்த்துக்கொள்வதாக ரகுமான் சொல்லியிருக்கிறாராம். திருமூர்த்தி இசை கற்றுக்கொள்வதற்கான முழு செலவையும் நானே ஏற்றுக்கொள்வதாக கமல் சொல்லியிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே அஜித்தோடைய விஸ்வாசம் படத்திலையும் சரி, அண்ணாத்த படத்திலையும் சரி பாடலை பாடியிருக்கிறாரு திருமூர்த்தி அவர்கள். ரஜினியோடைய ஜெயிலர் திரைப்படத்தில் லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்குது. ரஜினி மற்றும் நெல்சன் இணையும் ஜெயிலர் படத்துடைய படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்களிடம் 3 மாதத்திற்கு முழுவதுமாக கால் ஷீட்டை வாங்கியிருக்கிறாங்க. 3 மாதத்திற்குள் அந்த நடிகர்கள் வேறு ஒரு படத்தில் கமிட் ஆகக்கூடாது. அப்படியே கமிட் ஆனாலுமே ஜெயிலர் படத்திற்கு எப்போ தேவைப்பட்டாலுமே நீங்கள் வரணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராமா. இந்த படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக முடித்து சீக்கிரம் திரையிடவே படக்குழு இந்த திட்டத்தை போட்டுள்ளதாகவும் சமீபத்தில் வந்த தகவலின்படி ஜெயிலர் திரைப்படம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுதாம். தேவர் மகன் 2 படத்தில் கமலுக்கு மகனாக நடிக்கும் பிரபல ஹீரோ யாருன்னு பேர் வந்திருக்குது. அதை அப்புறமாட்டி பார்ப்போம். கமல்ஹாசனுடைய நடிப்பில் கடந்த 1992 ஆண்டு வெளியான திரைப்படம் தேவர் மகன். சிவாஜி மற்றும் கமலுடைய கூட்டணியில் வெளியான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த படத்தை பிரபல மலையாள இயக்குனர் பரதன் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்தோடைய 2ஆம் பாகம் உருவாக்க உள்ளதாகவும் பல நாட்களாகவே தகவல்கள் லீக் ஆகிட்டே வருது. தேவர் மகன் 2ஆம் பாகம் விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. அந்த படத்தில் கமலுக்கு மகனாக விஜய் சேதுபதி நடிப்பதாகவும், அதே மாதிரி இந்த படத்தில் நாசருடைய மகனாக ஃபகத் ஃபாசில் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் லீக் ஆகிருக்குது.
தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தனுஷ் 7 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அனிருத் கூட்டணியில் சேர்ந்திருக்கிறாரு. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தாய் கிழவின்னு ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாடலை தனுஷ் எழுதியிருக்கிறாரு. 24ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு இந்த பாட்டை சன் நெட்வொர்க்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.